ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிவி ப்ரௌசரில் வந்து எப்படி மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் வேலட் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரஸ்ட் வேலட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பு. ஸோ அதே மாதிரி மெட்டாமாஸ்க்லேயே ஆப்பும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதோட ஒரு வேலெட்டை நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில யூசேஜுக்கு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். ஸோ அதனால் இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இது மாதிரிலாம் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதுக்காக மட்டும் கிடையாது, நாளைக்கு இன்னொரு வீடியோ வரும். ஒரு ஃப்ரீயாக ஒரு டோக்கன் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கனால இப்போயே இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வீடியோஸ்க்கு ஃபுல்லாக பார்த்துட்டு கிவி ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி நான் இப்போ சொல்கிறேன். கிவி ப்ரௌசருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிவி ப்ரௌசருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ கிவி ப்ரௌசருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எம்டி பேஜாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச்சில் போய்ட்டு மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கான செக் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி வரும்னா chrome.google.comனு வரும். ஸோ அதான் வந்து வெரிஃபைட் லிங்க்கு. ஸோ ஏதாச்சும் ஃபேக் வேலட்டாக இருக்க போது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடும். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் டு க்ரோம்னு காட்டுறதுல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்புறம் ஓகே கேட்குங்க. ஓகே கேட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் டு க்ரோம்னு இந்த மாதிரி சின்னதாக காட்டும். நீங்கள் பார்த்துட மாட்டீங்க. ஸோ அதனால் கீழே காட்டும். இது வந்து கீழே வந்துட்டு ஆட் டு க்ரோம்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு எரர் காட்டுது, உங்களுக்கு காட்டாது. ஸோ ஆட் ஆகிருக்கும் இந்த நேரத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது செக் பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து இது மாதிரி 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெட்டாமாஸ்க்னு காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்டல் வேலெட்டு, ஃபேண்டம் வேலெட்டு, அப்புறம் மெட்டாமாஸ்க்கு, ஸ்லோப் வேலெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுமே வந்து இது 3ம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ஆல்ரெடி இருக்குது. நானாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு தான் பெனிஃபிட்டு. கொஞ்சம் 3 ஆப்பையும் ஒரே வெப்சைட்லேயே ஸ்டோர் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணுங்கிறது. ஸோ இப்போ வந்து கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கேட்குது. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேலெட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேலெட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா புதுசாக கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கிரியேட்டிவ் வேலெட்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் புதுசாக ஒரு வேலெட்டை கிரியேட் பண்ணி சாம்பிள் காட்ட போகிறேன். ஸோ இப்போ கிரியேட் வேலெட் கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஏதாச்சும் நான் போட்டுக்கிறேன். சாம்பிள் தான். சும்மா போட்டு நான் இப்போதைக்கு சாம்பிளாக காட்டிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு மாதிரி உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதான் வந்து கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ப்ரேசஸ்ஸு, ப்ரைவேட் கீ அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செக்யூராக வச்சுக்கணும். ஸோ வந்து யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதை போய்ட்டு யாராச்சும் ஷேர் பண்ணுற அது மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து இந்த இடத்துல லாக் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஐடி பாஸ்வேர்டு மாதிரி இதான் வந்து என்னோட ஐடி பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் போட்டு வேலெட் இம்போர்ட் பண்ணி பார்க்காதீங்க. ₹1 கூட உள்ளே இருக்காது. ஸோ வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேலெட்டை வந்து நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து காப்பி பண்ணதை நான் போய் டெலகிராமில் போய்ட்டு க்ளவுடில் போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ போட்டுட்டு ஸோ அங்கேருந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வேர்டை பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அப்படியே இங்கே இருக்கிறது ஒன்று விடாமல் அப்படியே அரேஞ்ச் பண்ணி அதில் அங்கே லிஸ்ட்டில் வந்து கொண்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட் 4 லெட்டர் நான் எடுத்துக்கிறேன். மேஜர், பிஸி, ஃபேஸ், கேபின். ஸோ வந்து அப்படியே அந்த இடத்துல நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். மேஜர், பிஸி, ஃபேஸ், கேபின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 லெட்ரு. டேஸ்ட், என்லிஸ்ட், ஃப்ரோசன் டைப். டேஸ்ட்டு, என்லிஸ்ட், ஃப்ரோசன் டைப். ஸோ அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேஸ்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ண அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா வேலெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஆல் டன்னு கொடுத்துடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேலெட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு நெட்வொர்க் தான் இருக்கும். எத்தேரியம் நெட்வொர்க் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இருக்குல்ல. ஸோ அந்த நெட்வொர்க் இதில் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தனி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதாவது கஸ்டமர் பிசி அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு ஆர்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சேனலில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் டெலகிராமில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கான ஆர்பிசி வந்து இங்கே கொடுத்துருப்பேன். பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்புறம் வந்து அதுக்கான யூஆர்எல் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல எத்தேரியம் மெயின் நெட் மேலே காட்டுதில்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நெட்வொர்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் நேம் எல்லாத்தையும் காப்பி பண்ணிங்கல்ல. ஸோ அதை வந்து ஒன்று ஒன்றா இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஆர்பிசி யூஆர்எல் அங்கே போடணும். ஸோ அதே மாதிரி அப்புறம் செயின் ஐடி கேட்டிருக்காங்க. செயின் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து
56. ஸோ ஆர்பிசி யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நம்மளே டைப் பண்ணிக்கலாம். 56 அப்புறம் வந்து பிஎன்பி. ஸோ செயின் ஐடி 56, இங்கே வந்து சிம்பிள் பிஎன்பி, அப்புறம் எக்ஸ்ப்ளோரர் யூஆர்எல் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஸ்மார்ட் செயினோட கஸ்டமர் பிசி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பிஎன்பி நெட்வொர்க் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் இது வந்து டிஃபால்ட்டாக எத்தேரியம் நெட்வொர்க் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த நெட்வொர்க் தேவைப்படுதோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஆர்பிசி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் இதை வந்து ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கும், பாலிகான் எல்லாமே இருக்கும், மேக்ஸிமம் தேவைப்பட்டது எல்லாமே கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து கிவி ப்ரௌசரில் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனல் அப்புறம் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you soon next video. Thank you. Bye bye.